ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி 27ஆம் தேதி அமாவாசைக்கு பிறகு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே இந்த அமாவாசை நாளில் நாம் எந்த மாதிரியான விரதம் வழிபாட்டு முறை இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது, ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் அமாவாசை நமக்கு பிப்ரவரி 27ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:02 இருந்து ஆரம்பிச்சு அடுத்த நாளான பிப்ரவரி 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7:17 வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அப்போ இந்த 27ஆம் தேதி தான் முழு நாள் அமாவாசை திதியாக நமக்கு அமைஞ்சிருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்கிறவங்க அன்னைக்கு மதியானமாக படையல் போட்டு தர்ப்பணம் செஞ்சு முன்னோர்களை நினச்சி வழிபாடு செஞ்சுக்கலாங்க. இது கூடவே குலதெய்வ கோயிலுக்கு போகிறவங்களும் அன்னைக்கே போயிட்டு வந்துடலாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு போய் நைட்டு தங்கியிருந்து சுவாமியை வழிபாடு செய்கிற பழக்கம் கூட நிறைய பேருக்கு இருக்குதுங்க. இது மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க பிப்ரவரி 27ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க. இந்த அமாவாசை தமிழ் மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மாசி மாத அமாவாசைங்க. இந்த நாளில் அவிட்டம் நட்சத்திரத்துடன் சேர்ந்து தான் இது வருது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நாம் தர்ப்பணம் கொடுக்கறது மூலயமா 16,000 ஆண்டுகளுக்கு பித்ருக்களை சிரார்த்தம் செய்து திருப்தி செய்த பலனே நமக்கு கிடைக்குமாங்க. அதனால் இந்த அமாவாசையை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துடுங்க. அதுவும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி நிறைவாத்தாங்க இந்த அமாவாசை நமக்கு அமைஞ்சிருக்குது. சிவ வழிபாடு செஞ்ச சிவனோட ஆறுல பெற்ற கையோட முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் கொடுத்து அவங்களோட ஆசையும் நீங்க வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்திரு தோஷத்துல இருந்து கூட நீங்கிடலாங்க. இந்த அமாவாசை தினத்துல சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருதுங்க. அதாவது ஒன்றை ஒன்று பார்த்துக்குது. அந்த நாளில் முன்னோர்கள் புண்ணிய லோகத்துல இருந்து பூமிக்கு வராங்க. அதனால தாங்க பித்ரு தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு அவங்களுக்கு மரியாதை செஞ்சு இந்த அமாவாசை தினத்துல நாம ஏதாவது புதிய காரியத்தை தொடங்கினோம் அப்படின்னா அதுல நிச்சயமா நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தாங்க நம்பப்படுது. அந்த நாளில் நல்ல காரியங்கள் செய்கிறதுனால நமக்கு எந்த ஒரு தீங்குமே ஏற்படாதுங்க. ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய தினம் அப்படிங்கிறதுனால அந்த அமாவாசை ஒரு நல்ல நாள் தாங்க. இந்த அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதிகள் கூட புதிய உத்வேகம் பெறுதுங்க. அநேக குரு பூஜை அஷ்டான பூஜைகள் இது எல்லாமே இந்த அமாவாசை நாளில் தாங்க நடக்குது. வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு இந்த அமாவாசை நாளில் நம்ம அன்னதானம் கூட செஞ்சுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச உணவை அன்னதானமாக கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் மற்ற ஜீவராசி கூட நீங்கள் உணவு கொடுக்கலாங்க. இந்த அமாவாசையுமே பௌர்ணமி போலவே முக்கியமான நாளாக தாங்க சொல்லப்படுது. ஒரு மாதத்தில் வளர்ப்பிறை முடிஞ்சு தேய்பிறை நிறைவாக தான் இந்த அமாவாசை எல்லாருக்கும் அமையுங்க. இதுக்காகவே மக்கள் பல பேர் காத்துட்ருக்காங்க. ஏன்னா இந்த அமாவாசையில் தாங்க குலதெய்வ வழிபாடு முன்னோர்களின் வழிபாடு புதிய காரியங்களை தொடங்குறது இப்படின்னு இன்னும் பல விஷயங்களை செய்யறதுக்காகத்தாங்க. அதனால் அமாவாசை அப்படிங்கிறது ஒரு நல்ல நாள் தாங்க. இது வரைக்கும் அமாவாசையை பார்த்து பயந்தவங்க தயக்கமாக இருந்தவங்க இப்படின்னு எல்லோருமே தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் ஒரு நல்ல நாள் தாங்க. தெய்வ வழிபாட்டிற்கும் புதிய காரியங்களை தொடங்குவதற்கும் ஏற்ற நாளாக தான் சொல்லப்பட்டு இருக்குது. இந்த அமாவாசை நாளில் குலதெய்வம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வர்றதும் அந்த குலதெய்வத்துக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபடுறதுமே ரொம்பவே நல்ல பலன்கள் எல்லாமே நமக்கு கிடைக்குங்க. ஒருவேளை உங்களால் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா அன்னைக்கு வீட்டிலேயே கூட நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுக்கலாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்துக்கள் வழிபாட்டிலேயே அமாவாசை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்குதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசை இப்படின்னு இந்த அமாவாசை எல்லாமே ரொம்பவே விசேஷமான அமாவாசைகளாக தாங்க சொல்லப்பட்டு இருக்குது. இந்த நாளில் நம்முடைய முன்னோர்களை வழிபடுறது மூலிமா நமக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த பலன்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு தாங்க சொல்லப்படுது. முன்னோர்களை பித்ரு அப்படின்னு நாம சொல்லுவாங்க. அந்த நாளில் முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசலில் நிற்பாங்க அப்படின்னு மக்கள் காலம் காலமாக நம்பிட்டு இருக்கிற ஒன்றுங்க. இப்படி நம்முடைய முன்னோர்கள் வரும் இந்த நாளில் அவங்களுக்கு பிடிச்ச உணவை நம்ம படையிலிட்டு வழிபாடு செஞ்சுக்கலாங்க. அந்த நாளில் பித்ருக்களுக்கு அதிகமான பசியும் தாகமும் இருக்கும் அப்படின்னு தர்மஸ்தாஸ்திரத்தில் சொல்லப்படுதுங்க. இந்த பசியை நாம போக்கி வழிபட்டோம் அப்படின்னா நம்மளோட குடும்பத்திற்கு நீண்ட ஆயுள், அழியா புகழ், உடல் வலிமை, செல்வம் இப்படின்னு இது எல்லாத்தையுமே நம்மளோட முன்னோர்கள் நமக்கு தருவதாகவும் நம்பப்படுதுங்க. இது மாதிரி படையல் போட்டு வழிபட முடியாதவங்க முன்னோர்களை நினைச்சு வீட்டிலேயே கூட அன்னைக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செஞ்சாலே போதுங்க. இதை நம்ம தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி யாரெல்லாம் அமாவாசை அன்னைக்கு வீட்டில் தர்ப்பணம் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே உங்க முன்னோர்களை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இதோட பார்த்தீங்கன்னா புண்ணிய ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய
நீர்நிலைகளில் கூட நாம் போய் தர்ப்பணம் செஞ்சு வழிபடுறதும் நம்மளோட வழக்கத்தில் தாங்க இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷங்கள் எல்லாமே நீங்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யக்கூடிய பாவங்களும் நீங்கிடுங்க. எல்லா வகையான சகல சௌபாகியங்களையும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அருள்வாங்க அப்படின்னு மக்கள் வந்து நம்புறாங்க. இந்த அமாவாசை நாளில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச உணவை நம்ம படையிலிட்டு அதை வந்து காக்கைக்கு சாப்பிட வைக்கணுங்க. ஏன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு வந்து முன்னோர்கள் காக்கை உருவத்தில் வந்து அந்த உணவை சாப்பிடுவதா மக்கள் வந்து நம்புறாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையை பற்றி கருட புராணத்தில் முன்னோர்களுக்கு என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குதுங்க. இது பெருமாளே கருடனுக்கு சொன்னது போல தாங்க அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி போக்க வீடு, தொழில் செய்கிற இடம் இப்படின்னு எல்லா இடத்துலையுமே பூசணிக்காய், எலுமிச்சை பழம், உப்பு இது மாதிரி எல்லாம் செஞ்சு வழிபடுற வழக்கம் வந்து இன்னுமே இருக்குதுங்க. இது வந்து நம்முடைய முன்னோர்கள் காலத்துல இருந்து இப்போ இருக்கிற நடைமுறை காலம் வரைக்குமே எல்லாருமே செஞ்சுட்டு இருக்கிற ஒன்று தாங்க. இது மாதிரி அமாவாசையை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலில் பல வீடியோ பதிவுகள் இருக்குங்க. அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு இப்போ தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த டைம் வந்து உங்களுடைய கிரகநிலையை வச்சு பார்க்குறப்ப மாசத்தோட தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதனான சூரியன் வந்து தன லாபாதிபதி புதனோடு இணையறதுனால தனவரவு வந்து உங்களுக்கு தாராளமாக இருக்க போகுதுங்க. பணத்துக்கு அப்படின்னு சொல்லி இந்த டைம்ல எந்த ஒரு குறையுமே உங்களுக்கு வந்திருக்காது. அதே டைம்ல பார்த்தீங்கன்னா அவங்க கூட சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு சில சமயத்தில் வந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக தடுமாற்றம்லாம் ஏற்பட்டு இருக்கலாங்க. போட்டிகளுக்கு மத்தியில் தொழில் வளர்ச்சி வந்து நல்லா இருந்தாலுமே கூட உங்களுக்கு மன அமைதி வந்து கொஞ்சம் குறைஞ்சி தாங்க இருக்கும். இந்த தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக சண்டைகள்லாம் வந்திருக்கலாங்க. தொழில் போட்டிகள்லாம் ஏற்பட்டிருக்கும். இருந்தாலுமே கூட அதை எல்லாத்தையும் சமாளிச்சு தாங்க நீங்கள் இது நாள் வரைக்கும் வந்து தொழில் வியாபாரத்தை வந்து செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து கண்டக சனியின் ஆதிக்கம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யறீங்க அப்படின்னாலும் அதுல கரெக்டா பிளான் போட்டு செய்ய முடியாத சூழ்நிலையில உங்களுக்கு உருவாகலாங்க. 10ல இருக்கக்கூடிய குருவால பதவி மாற்றம், இடமாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில தாங்க அமைய போகுது. அதனால பாத்தீங்கன்னா வேலையில வந்து நீங்க இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்த பதவி உயர்வு, இடமாற்றம், சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இந்த டைம் வந்து நீங்க வேலைக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னாலும் புதுசா வேலையெல்லாம் கிடைக்குங்க. இடமாற்றமும் கூட தாங்க இருக்க போகுது. உங்களுக்கு வந்து ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். இந்த செவ்வாய் வக்கார் நிவர்த்திக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட செயல்பாடு எல்லாமே வெற்றி தரக்கூடிய வகையில் தாங்க அமைய போகுது. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த சனி சூரியனோட செயற்கை மூலமாகவும் ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு நல்லது தாங்க நடக்க போகுது. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த டைம் முழுசாவே கும்பராசியில தாங்க சனியும் சூரியனும் செயற்கை பெற்று இருக்க போகுது. உங்க ராசிக்கு அதிபதியான சூரியன் வந்து சனியோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய டைம்ங்க இது. ஏன்னா பொருளாதாரம் வந்து ரொம்பவே ஸ்தம்பித்து நிற்கிற நிலைமையில ஏற்படலாம். புதிய முயற்சி ஏதாவது நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் தடை தாமதம்லாம் வரலாங்க. அதனால இந்த டைம்ல ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லைன்னா வேலை ஏதாவது நீங்கள் புதுசாக ஏதாவது ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்போ கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது நல்லதுங்க. உடல் நலத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குவாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கால் வலி, கழுத்து வலி ஏதாவது தொல்லைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். அதனால் உங்கள் உடம்புலையும் கொஞ்சம் அக்கறை காட்டிக்கோங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குதுங்க. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரியாக நடந்துக்கோங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா இது மாதிரியான நேரத்தில் வந்து உங்களோட பேச்சுகள் வந்து ரொம்பவே கடினமாக இருக்கும். கொஞ்சம் அனுசரணையாக விட்டு கொடுத்து நடந்துக்கிறது மூலியமா குடும்பத்தில் வந்து சந்தோஷம் வந்து மீண்டுமே உருவாகுங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து ஃபியூச்சருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா அதுக்கான முயற்சி கூட இப்போ தாமதமாகலாங்க. அதனால இப்போ கொஞ்சம் எதையுமே செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த செவ்வாய் வக்கர நிவர்த்தி மூலமா அதாவது மிதுன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வந்து பிப்ரவரி 21ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறாருங்க. உங்க ராசிக்கு யோகம் செய்யற கிரகம் தாங்க இந்த செவ்வாய். அவர் வந்து லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறப்ப உங்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி தாங்க கிடைக்க போகுது. அதனால பாத்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு வந்து நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே வெற்றி கிடைக்குங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இடம் வாங்குறது, வீடு கட்டுறது இது மாதிரியான விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இது கூடவே பூர்வீக சொத்துக்களை இருந்து வந்த பிரச்சனை கூட தீர போகுது. இது கூடவே பாத்தீங்கன்னா பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புலாம் கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும். வேலையை விட்டு நீங்க நின்று இருந்தீங்க அப்படின்னா அந்த வேலையில வந்து மறுபடியும் சேரத்துக்கான வாய்ப்பு கூட கிடைக்குங்க. ரொம்ப நாளா இருந்து வந்த வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் கூட இந்த டைம்ல வந்து நல்ல ஒரு தீர்வுலாம் கிடைக்க போகுதுங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த புதன் சஞ்சாரம் வந்து மீன ராசிக்குள்ள பிப்ரவரி 26ஆம் தேதிக்கு வந்து நடக்க போகுதுங்க. அப்போ மீன ராசிக்கு போகக்கூடிய புதன் வந்து அங்க நீச்சம் பெற்று இருக்க போறாருங்க. உங்க ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் வந்து நீச்சம் பெறுவது உங்களுக்கு அவ்வளவு நல்லதா இருக்காதுங்க. கொடுக்கல் வாங்கல வந்து சின்ன சின்னதா சிக்கல்கள், சிரமங்கள் வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஒரு ஜான் ஏறுனா முலம் சிறக்குவது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில உங்களுக்கு உருவாகுங்க. எதை செஞ்சாலும் உங்களுக்கு திட்டமிட்டு செய்யறது தாங்க நல்லது. திடீர்னு விரயங்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்து வேலை கிடைக்குங்க.
கலைஞர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு புதுசாக கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதனால் இது மாதிரியான சான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே சிம்ம ராசிக்காரங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக படிக்கிறது நல்லதுங்க. பண விரயம் வந்து அதிகமாக ஆகுதே அப்படின்னு கவலைப்படாதீங்க. சுப செலவாக நீங்கள் செய்கிறது மூலயமா வீண் விரயங்களை வந்து தவிர்த்துக்கலாம். இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பரிகாரமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவானையும் சனி பகவானையும் வணங்கினாவே போதுங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.